ஆண்டவர் பரமண்டல ஜெபத்தில் நமக்கு சொல்லி கொடுத்தார், நம்முடைய ராஜ்யம் வருவதாக. அல்லேலூயா. பரமண்டங்களில் நம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே நம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. அல்லேலூயா. அப்போ அவருடைய ராஜ்யம் வரணும். எதற்காக நாம் கர்த்தரை துதிக்கிறோம், எதற்காக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோன்னா அவருடைய ராஜ்யம் வரப்போகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ அவருடைய ராஜ்யம் வர வேண்டும் என்றால் அவருடைய ராஜ்யத்துக்கு நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ அவருடைய ராஜ்யத்துக்கு பங்கில்லாதவர்களை என்ன செய்ய முடியாதுங்க, அவருடைய ராஜ்யத்தில் இருக்க முடியாது. அப்போ அவருடைய ராஜ்யத்துக்கு பங்கு என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னபடி வாழும்போது நீங்களும் நானும் அவருடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக இருப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது ஆண்டவர் நம்ம பாருங்கள், சுவிசேஷத்தை சொல்லுகிறோம். இயேசு நமக்காய் பிறந்தார், இயேசு நமக்காய் மரித்தார், இயேசு நமக்காக 3ஆம் நாள் உயிர்த்தார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இதோடு மட்டும் சுவிசேஷம் அல்ல, அவர் மறுபடியும் வரப்போகிறார். அல்லேலூயா. அவர் மறுபடியும் வரப்போகிறார். எதற்கு வருகிறார்? சபையை மீட்டு கொள்ளும்படியாய் மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் இந்த பூமியிலே உபத்திரவமும் மகா உபத்திரவமும் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியும் வரும். அதிலே சபை, தேவ மக்கள், தேவனை நம்பின ஜனங்கள், இயேசுவை நம்பின ஜனங்கள் சிக்கக்கூடாது என்பதற்காக அவர் வருகிறார். அல்லேலூயா.